ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். டைம் வந்து ஒரு 6 கிட்ட ஆகுது. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிய போற வேலையெல்லாம் இருந்ததுனால, என்னால பகல் பூரா ஸ்டிச் பண்ண முடியல. நாளைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாம நெறைய வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால, இப்போ கொஞ்சம் முடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸி ட்ரெஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அது. இது வந்து நம்ம வெளியூர் அனுப்பணும். ஆனா, நாளைக்கு ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு உள்ளூர் வேலை தான் நெறைய இருக்கு அப்படிங்கிறதுனால, இத முன்னாடியே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குனு கொரியர் பண்ணிரலாம். அதுக்காக இத இப்போ வந்து நம்ம உடனே தைக்க போறோம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால நெறைய கஸ்டமர் வந்து உள்ளூர் கஸ்டமரே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும் அப்படிங்கிற மாரி படைக்கிறதுக்காக. இது வந்து நான் இப்பவே இந்த இது ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு, உடனே இத வந்து கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி இத இன்னைக்கு நைட்டே குடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா, கட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். இவங்க வந்து 2 சாரி, 1 சுடிதார் குடுத்துருந்தாங்க. இந்த 2 சாரிலயுமே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு லைனிங் எடுத்துட்டு வரதுக்காக குடுத்து அனுப்பியிருக்கேன். அவங்க வந்ததும் இந்த 2 ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் இது 2த்தையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா, இப்பவே டைம் 7 மணி கிட்ட ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நான் இது 2த்தையும் முடிக்கிறதுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். எப்படி இத ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடும். மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபுல்லா கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி, கொக்கி கட்டி எல்லாமே முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இதுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ, அதனால இது 2த்தையும் இன்னைக்கு நைட்ல இது 2த்த மட்டும் முடிச்சு வச்சிரலாம். இத வந்து கட் பண்ணி வச்சோம்னா, காலையில எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு தச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ, அதனால இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஒர்க்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டாப் சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு டாப் இது. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி இந்த பொம்மைக்கு வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1, இது 1. 1, 2, 3 இது 1, 4 இதோட வந்து இவங்களோட ஒர்க் வந்து முடிஞ்சிரும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுவுமே இந்த ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு இது வந்து நல்லாருக்கு. எம்ப்ராய்டரிலாம் போட்டிருக்கிறதுலாம் நல்லாருக்கு. நான் மறுபடியும் இந்த பொம்மைக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்கு அவுட்லுக் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல காட்டுறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, பகல்ல வந்து நம்ம ரெடி பண்றத விட, நைட்ல வந்து ஸ்டிச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியிற மாரி இருக்கும். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதா, நம்ம இத முடிக்கிறது மட்டுமே நம்மளுக்கு வேலையா இருக்கும். பகலா இருந்துச்சுன்னா, அந்த வேலை, இந்த வேலை மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ, இந்த மாதிரி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா, நைட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரசரன்னு நம்ம என்ன நெனைச்சோமோ, அத வந்து டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் மாதிரியே கூட நீங்க எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 ப்ளவுஸ் கஸ்டமர் குடுத்துருக்காங்க. அந்த 2 ப்ளவுஸும் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில எந்திரிச்சு கட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி விட்றாம, நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு, காலையில எந்திரிச்ச உடனே வீட்ல ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா, ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு உட்காந்து தச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம நெனச்சத அன்னைக்கே முடிச்சிடலாம். ஆனா, இப்ப நாளைக்கு தானே குடுக்கணும். அப்ப காலையில கட் பண்ணி நம்ம தச்சு குடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா காலையில பார்த்தீங்கன்னா, கட் பண்ணணும்னு தோணாது. 2 ப்ளவுஸா இருக்கா? அப்படிங்கிற மாரி தோணும். அடுத்தது வீட்டு வேலை இருக்கிற மாரி தோணும். எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தா, அந்த வேலைய நம்ம முடிக்க மாட்டோம். அதனால அதுல பாதி ஒர்க்கு. இப்போ ஒரு ப்ளவுஸ நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா, கட்டிங் ஒர்க் அதுல பாதி ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த கட்டிங் ஒர்க் ஃபுல்லாவே நீங்க நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, தைக்கிறது தானே ஈஸியா முடிச்சிடலாம். கொஞ்சம் தானே வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு மைண்ட் வந்து செட் ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம வந்து அத ஸ்டிச் பண்ணி குடுத்துரலாம். டைம்க்கு இத வந்து கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பா குடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி இதே மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு இது 2த்தையும் முடிச்சுட்டு உட்காந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நெனச்சேன். ஆனா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு மாதிரி வண்டியில போயிட்டு வந்தது வந்து ரொம்ப முடியாம உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஆனா இன்னைக்கு இத முடிச்சா தான் நாளைக்கு நான் வேற ஒருத்தவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அவங்க கேட்ட டைம்க்குள்ள என்னால குடுக்க முடியும். வேற வழி இல்ல. நம்ம இத முடிச்சு தான் ஆகணும். பார்ப்போம். முடிக்கிறேனா இல்லையான்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆரி கிளாஸு, குர்த்தி கிளாஸ், ப்ளவுஸ் கிளாஸ் 3மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் எல்லாமே நான் சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து கிளாஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நைட்டே கட் பண்ணி, பகல்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். ரொம்ப நைட்லலாம் ஒர்க் பண்றதில்ல.
இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எப்படியும் ஒரு 2, 3 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து நான் நைட் ஒர்க் பார்க்குறேன். ஏன்னா கண்ண சுத்தி கருவளையம்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம் நைட்லலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, மேக்ஸி ட்ரெஸ் ஃபுல் சர்க்கிள்ல வச்சு. இத வந்து நான் இதே மாதிரி எப்படி இத கரெக்ட்டா கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி சேனல்ல போட்டுருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. எல்லாம் சேம் கட்டிங் தான். அதுல என்ன எப்படி பண்ணியிருக்கனோ, அதே மாதிரி இவங்க மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இத வந்து கட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் டிஃபரெண்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கேட்பீங்க, இதோட கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அப்படியே சேனலுக்குள்ள என்னோட சேனலுக்குள்ள போயிட்டு நீங்க பார்த்தாலும் ஓகே. அப்படி இல்ல, அது சர்ச் பண்றதுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னா, YouTubeலயே சர்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து எம்.எஸ். சுகந்தி மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னு போட்டீங்கன்னா கூட அதுல வந்து வரும். அப்படி கூட நீங்க ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டாப் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் காட்டன் கிளாத் மாதிரி. நல்ல நல்ல காட்டன் கிளாத் மாதிரி. அதனால சரசரன்னு நம்மளுக்கு ஈஸியா தைக்க வந்துட்டு, இதே சாரி கிளாத், பூனம் கிளாத்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இது காட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாவே சீக்கிரமாவே டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். இன்னும் பாட்டம் மட்டும் ஸ்டிச் பண்ணி இதில அட்டாச் பண்ணி முடிச்சுட்டோம்னா, இதோட ஒர்க் முடிஞ்சுட்டு, நான் ஃபுல்லா ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். லைனிங்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் இன்ஸ்கர்ட் டைப்ல லைனிங் போடுவேன். அத கூட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா மெயின் கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சாரீலலாம் ஃபால்ஸ் வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நான் அத பார்க்கவும் இல்ல. பார்க்கலன்னு இல்ல. கட் பண்ணும்போது பார்த்துருப்பேன். ஆனா இத பிரிக்க மறந்துட்டேன். புடவையா நீட்டா இருக்கும்போதே அப்படியே பிரிக்காம, நம்ம இந்த மாரி கட் பண்ணி முடிச்ச பிறகு பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த மாதிரி இடையில வந்து வரும். ஃபுல்லானா நம்ம சாரீல இருக்கிற ஃபுல்லா நம்ம பிரிச்சு எடுக்கணும். ஆனா நம்ம கட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள்ல போடுறோமா, ஸோ சர்க்கிள் டைப்ல கட் பண்ணுவோம். இப்படி சர்க்கிள் டைப்ல கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் தான் பிரிக்கிற மாரி வரும். ஃபுல்லா பிரிச்சுட்டு இல்லாம, இந்த மாரி கட் பண்ண பிறகு பிரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இது இனிமே இதுலயும் இன்னொரு பக்கத்துலயும் இருக்கு. ஸோ 2த்தையுமே பிரிச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்பவே டைம் இல்ல. தூக்கம் தூக்கமா வேற வருது. ஓகே. இத ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபைனலா இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். இது வந்து நான் மறுநாள் பகல்ல எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா கரண்ட் போயிடுச்சு. ஓகே, அந்த டைம்ல எடுக்க முடியாது. இருட்டா இருக்கும்ல. அதனால எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் வந்து இப்போ காலையில உங்கள்ட்ட காட்டுறேன். ஒண்ணும் இல்ல. சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து அழகா வி நெக் குடுத்துருக்கோம். பிரின்சஸ் கட்லாம் எதுவும் இல்லாம நார்மல் ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். மத்தபடி அந்த சாரீல உள்ள கிளாத் ஃபுல்லா நம்ம வந்து கீழ அப்படியே ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டோம். ஃபுல் சர்க்கிள்ல போட்டுருக்கேன். இது வந்து ஃபுல் சர்க்குலர்ல போட்டுருக்கேன். அடுத்ததா இதுல வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராப் குடுப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அடுத்து வந்து ப்ளவுஸ வந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுமே முடிச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு. அப்புறம் பேக். இதுல வந்திருக்க ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இந்த கரெக்ட்டா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்னைக்கான டார்கெட் வந்து முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மத்ததெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து கட் பண்ணி, அடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கட்டிங் ஒர்க் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 மணிக்கு அந்த கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 மணிக்குள்ள நம்ம வந்து அவங்களோட சுடிதார், ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி குடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.